இந்த காப்பர் வாட்டர் டிஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. வித் காப்பர் டம்ளரோட கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டாண்டோட வருது. அந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா போத் டிஸ்பென்சர் அண்ட் டம்ளருமே வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 100 ml குடிக்கிற மாதிரி கீ ஆர் ஆயில் ஊற்றி வச்சுக்கலாம். வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூனோட வருது. சில ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் யூஸ்க்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரியோ இல்லைனா வீட்டு யூஸ்க்கு கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹேமர் டிசைனில் பண்ணியிருக்காங்க. டீ, காஃபி, சுகர்னு மென்ஷன் பண்ணி இருக்குது. இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. சாதம் வடித்து சாப்பிட்றவங்களுக்கு கஞ்சியை கஷ்டப்பட்டு வடிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இந்த ஜஸ்ட் இந்த பாத்திரத்தை தூக்கினா போதும், கஞ்சி எல்லாம் வடிஞ்சிரும். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் இதில் போட்டு வச்சோம்னா சீக்கிரமாக வாடி போகாது. அதில் உள்ள ஹோல்ஸ்னால ஃப்ரீயாக ஏர் சர்க்குலேட் ஆகி உள்ள ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்குது. இது மாதிரி ஹிண்டாலியம் கடாயெல்லாம் நம்ம தாளிக்கிறதுக்கு, பொரியல் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோயம்புத்தூர் கணபதியில் லொக்கேட் ஆகிருக்கிற கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸ் ஷாப்பில் உள்ள சில கலெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வேறு ஊரில் இருந்தாலும் இவங்கள்ட்ட நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிச்சன் எசென்சியல்ஸ் சம்மந்தமான நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சில நிமிடம் உங்களுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த காப்பர் வாட்டர் டிஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. வித் காப்பர் டம்ளரோட கொடுத்துருக்காங்க. கலர் பெயிண்ட் பண்ணின மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய டிசைன்ஸும் அவைலபிளாக இருக்குது. இதோடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வித் ஒரு ஆர்கனைசிங் ஸ்டாண்டோட கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாண்டும் பார்க்கறதுக்கு லுக் வைஸ் ரொம்பவே அழகாக இருக்குது. போத் டிஸ்பென்சர் அண்ட் டம்ளர் ரெண்டுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. காப்பரில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை குடிக்கிறதுனால நமக்கு ஹெல்த்துக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் குடிக்கிற மாதிரியான கெப்பாசிட்டியில் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 2000 எபோவ் அந்த ரேஞ்சில் இருக்குது. சில ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் வச்சுருக்கவங்க சிலர் இன்விடேஷனோடு சேர்ந்து இந்த மாதிரி டப்பாலாம் வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதுக்கு நம்ம நிறைய பல்காக கூட டசன் கணக்காக நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஈவன் நம்ம வீட்டு பர்பஸ்க்கு கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. மேட் ஃபினிஷ் லுக்கில், பிளெயினில், இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன்ஸில் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 150 ருபீஸ்லேருந்தே கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் அடுத்தடுத்த பெரிய சைஸஸ்னு பார்த்தீங்கன்னா 245, 275 அந்த மாதிரி ரேஞ்சஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா இதில் நிறையா டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே டிசைன்லேயே கூட நம்ம நிறையா கலெக்ஷன்ஸ் நம்ம எடுக்க முடியும். அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு சின்ன சைஸ்லேருந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி சின்ன குட்டி சைஸ்லேருந்து கூட அதே டிசைனில் அடுத்தடுத்த சைஸஸும் கூட வச்சுருக்காங்க. இப்போ இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைஸ்லேருந்தே நமக்கு கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg பிடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்கு அடுத்தடுத்த சைஸஸ் 1 kg, 2 kg அந்த மாதிரி இந்த டிசைன்லேயே அடுத்தடுத்த பெரிய சைஸஸும் நம்ம எடுக்க முடியும். ஆக நல்ல பெரிய சைஸ்னு பார்த்தீங்கன்னா நல்லா 5 கிலோ பிடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டியில் கூட இந்த ஆஃபரில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 600 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. அதுக்கடுத்து இந்த மாதிரி சர்விங் செட்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. வித் லிட்டோட கொடுத்துருக்காங்க. வித்தவுட் லிட்டோடையும் கூட கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 200 ருபீஸ்லேருந்தே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. 200, 300 அந்த ரேஞ்சஸ்லையும், ஈவன் 500, 700 ரேஞ்சஸில் கூட கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு கேசரோல் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்விங் பர்பஸ்க்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 500, 600 அந்த ரேஞ்சஸில் இருக்குது. ஈவன் பிராஸில் கூட நமக்கு ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 500 எபோவ் அந்த ரேஞ்சில் இருக்குது. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்க்ரூ மாடலும் வச்சுருக்காங்க. நம்ம ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கிற மாதிரி மாடலும் இருக்குது. அதுக்கடுத்து இது மாதிரி கலர் பிரிண்ட் பண்ணின மாதிரியான சர்விங் செட்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய அட்ராக்டிவ் டிசைன்ஸில், அட்ராக்டிவ் கலர்ஸில் இருக்குது. இதெல்லாம் வித் லிட்டோடே வருது. இதெல்லாம் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது. ஒயிட்டில் அழகாக பிங்க் ஃப்ளவர்ஸில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 250 அந்த ரேஞ்சிலேருந்தே நமக்கு கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பெரிய சைஸே பார்த்தீங்கன்னா நமக்கு 500 எபோவ் அந்த ரேஞ்சில் இருக்குது. இதெல்லாம் நம்ம 1 லிட்டர் 2 லிட்டர் அளவுக்கு நம்ம பால் வாங்குறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லோ கலர்லாம் பாருங்கள் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இதெல்லாம் நம்ம சர்விங் பர்பஸ்க்கு வச்சாலும் ரொம்பவே அழகாக இருக்கும். க்ளீனிங் பர்பஸ்க்கு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாமல் நார்மல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லைஃப் இந்த கலர் பெயிண்டிங்ஸோட லைஃப் கொஞ்சம் லாங் லைஃப் இருக்கும். மற்றபடி நம்ம அடுப்பில் தீயில வச்சு நம்ம சமைக்கும் போது அந்த கலர் பெயிண்டிங்க்கு எதுவும் ஆகாது. நம்ம தாராளமாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம்.
இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய மெயின் யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குக்கருக்குள்ளே வச்சு காய் அதெல்லாம் வேச்சு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் வந்து நமக்கு 50 ரூபீஸ்லேருந்தே கலெக்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த பெரிய சைஸஸ்னு நல்ல பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்டீமிங் பர்பஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் அடுத்தடுத்த சைஸஸ்னு பார்த்தீங்கன்னா 80, 100, 150 அந்த மாதிரி ரேஞ்சஸில் கலெக்ஷன்ஸ் இருக்குது. சாதம் வந்து கஞ்சி வடித்து சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். எப்படியும் வந்து கஞ்சி நல்லா வடிக்க தெரிஞ்சவங்க தான் ஈஸியாக வடிப்பாங்க. சிலர் நியூவாக இருக்க பிகினர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா வடிக்க தெரியாது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஜஸ்ட் இது குக்கருக்குள்ளே நம்ம அரிசியும் தண்ணியும் உப்பும் போட்டு வச்சுட்டு நம்ம இந்த பாத்திரத்துடைய ஹேண்டில் நம்ம தூக்கணும்னா போதும், கீழே உள்ள ஹோல்ஸ் வழியாக அழகாக வந்து கஞ்சி தண்ணி எல்லாம் வடிஞ்சிரும். இது பார்த்தீங்கன்னா நம்ம குக்கருக்குள்ளே வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குக்கருடைய லிட்டர் சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 500 எபோ அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் தனியாகவே நான் போட்டிருக்கேன். நம்ம கறி லீஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு நம்ம ஆஞ்சு இந்த பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள ஹோல்ஸ்னால ஏர் ஃப்ரீயாக சர்க்குலேட் ஆகி உள்ள லீவ்ஸை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். இது ஃபுல்லாகவே அந்த கலெக்ஷன்ஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நமக்கு 80 ரூபீஸ்லேருந்தே கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஷேப்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து இது போல் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்தீங்கனாலும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதுவும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். JVL ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த கேனிஸ்டர் செட் பார்த்தீங்கன்னா ஹேமர் டிசைனில் பண்ணியிருக்காங்க. லுக் வைஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. உள்ள கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டீ, சுகர், காஃபி அப்படின்னு அழகாக மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒன்று கோல்டன், அதுக்கப்புறம் காப்பர் கலர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் மெட்டல் மாதிரி 3 கலருமே பார்த்தீங்கன்னா நல்லா ரிச் லுக்காக பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா காப்பர் கலர், நான் டிஸ்பிளேல காமிச்சிருக்கிறது வந்து கோல்டன் கலர், இது பார்த்தீங்கன்னா பிளாக் மெட்டல் கலர். இந்த கோல்டன் கலரில் பாருங்கள், மேலே லிட்டில் வந்து காஃபி அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதே போல் காஃபி, டீ, சுகர் அப்படின்னு 3லேயுமே அழகாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம காஃபி வந்து அளவாக யூஸ் பண்ணுவோம், டீ பவுடர் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி சைஸஸில் கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 900 எபோ அந்த ரேஞ்சில் இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது ரொம்பவே ரிச் லுக்காக சூப்பராக இருக்கும். அடுத்து சாப்பாடு தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வெயிட் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 120 ரூபீஸ்லேருந்தே கலெக்ஷன்ஸ் இருக்குது. 120, 135, ஈவன் 160, 190 அந்த மாதிரி ரேஞ்சஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஈவன் பார்ட்டிஷன் பிளேட்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்ஸு சாப்பிட்ற மாதிரியான பார்ட்டிஷன் பிளேட்ஸ். இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 120 ரூபீஸ்லேருந்து இருக்குது. ஈவன் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரியான நிறையா பார்ட்டிஷன் உள்ள மாதிரி பிளேட்ஸ்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 200 எபோ அந்த ரேஞ்சில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ரவுண்ட் ஷேப்பில், ஸ்கொயர் ஷேப்பில், ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். நான் காட்டின ப்ராடக்ட்ஸ் ஏதாவது நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் டிஸ்பிளே பண்ணுற நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.